ஹாய் எவ்ரிவான், பிரேஸ் த லார்ட். கத்தர் எகுவா ராஃபா என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு பெரிய அற்புதத்தை தான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோட 9 years பேக் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சடனாக ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. அப்போ அந்த செஸ்ட் பெயின் வந்தோட என்னை இமிடியேட்டாக ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணோட டாக்டர் சஜஸ்ட் பண்ண என்னன்னாக்கா நான் இம்மிடியேட்டாக என்ஜியோகிராம் போய் ஆகணுன்னு. என்ஜியோகிராம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்கே டாக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னாக்கா என்னுடைய சேஸில் 3 பிளாக் இருந்தது. டாக்டர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா 80, 90 and 100. அப்போ என்னோட ஹார்ட்டில் இந்த 3 பிளாக் இருந்தது. அப்போ 80 and 90 ஸ்டாண்ட் போட்டுடலாம், ஆனால் அந்த 100 தான் 50-50 சான்சஸ் சொன்னார். அப்போ என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் 2 ஸ்டாண்ட் போட்டுடலாம், ஆனால் அந்த ஒரு 100% பிளாக் எங்களால் 100% உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே வார்த்தை தான், நாம டாக்டர் ஜஸ்ட் கேரி ஆன் பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்களோட விசுவாசம், கர்த்தர் எனக்கு அந்த 100% பிளாக்கை நிச்சயமாக குணப்படுத்துவார் என்ற அந்த விசுவாசத்தில் தான் அவர் சொன்னாங்க. அதே நேரத்தில் அதே போல் டாக்டர் அந்த 80% 90% பிளாக் போட்டாச்சு, அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த 100% அவர் தேடும் பொழுது சடனாக அந்த 100% எங்கே தான் போணுச்சுன்னு தெரில. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்தது. அது தேடுற டாக்டருக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, எப்படி இந்த 100% காணா போச்சு. அது என் ஹஸ்பண்ட் திருப்பி கூப்பிட்டு, we cannot find the 100% block, God is goodன்னு அவங்க அந்த அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சுகத்தோட அந்த 100% பிளாக் இல்லாதபடிக்கு நான் உங்ககிட்ட பேசியதுக்கு ஒரே காரணம் என் கர்த்தர் எகோவா ராஃபா மட்டும்தான். அவரு இன்னைக்கு எனக்கு சுகம் கொடுத்து உங்க முன்னால அப்படியாக அவருக்கு சாட்சி சொல்ல முடியாத வச்சிருக்காரு. இன்றைக்கு உங்களுடைய வியாதிகள் எதுவானாலும் இருக்கலாம், ஆனா ஒன்னே ஒன்று நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரை நம்புங்க. யெகோவா ராஃபா நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கு சுகம் கொடுத்தது போல உங்களுக்கும் சுகம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தரை நம்புங்க, அவரை மட்டுமே நம்புங்க. ஆமென். Thank you.